वेदांताचार्याणां श्री भगवद रामानुज सिद्धांत स्थापकाचार्याणां अनंत कल्याण गुण परिपूर्णानां श्रीमदहोबिल मठाधीशानां श्रीमतां श्री रंगनाथ यतीन्द्र महादेशिकानां वेदपुरी वास्तव्यैः श्री लक्ष्मी हयवदन देवालये समर्पिता इयं स्वागत पत्रिका नवमणिमाला यस्यार्द्र कृपया हृष्टाः तुष्टाः मुनिगणेश्वराः तन्नमामि तुरंगास्यं नित्यं विबुधसेवितं मालोलेति सुधापूरं सकलार्थप्रदायकं हृद्यं रम्यं च यत्तेन जिह्वा मे मधुमत्तमा इतीर्षया भवाम्भोधेः षठकोपमुनीश्वराः सेवनं श्रीनृसिंहस्य सुविद्वांसो वितेनिरे मालोल तव पादाब्ज निर्णेन च पवित्रिताः भवामय प्रशान्त्यै अपोयाचामि भेषजं जहो समीहान् स्वकुटुम्बमात्रे जगत्कुटुम्बे न जहो समीहान् अतस्येवे खलु भद्रसेवा नमोस्तु तस्मै यतिशेखराय अध्यासीन तुरंगास्य अध्यक्षीकृत माधवम् अनुष्ठित क्रतुं सेव्यं रंगनाथ यतिं नुमः वेदद्वयं समधिकृत्य सभाष्यपूर्णम् अध्यापयन् निजपदाश्रित शिष्यवृन्दं सत्संप्रदाय परिपालन बद्धदीक्षं श्रीरंगनाथ यतिशेखरमाश्रयामः। कण्णुमरिका स्वामी पादाम्भोज युगञ्च लोहितपटः यज्ञोपवीतं तथा बाहुश्चैव सदा त्रिदण्डसहितः हस्तश्च साभीतिदः सान्द्रानन्दमुखं दयार्द्रनयनं साश्चर्यशिखानिबद्धशिखरं सर्वं समाशाश्वतीः बहुगुणरमणीयां भक्तिगोदास्तुतिं यः सभवति बहुमान्य श्रीमतो रङ्गभर्तुः वचनम् इति हि तस्याः साधुताम् आपनूनं यतैः पुरतः नः रंगयोगीन्द्रदृष्ट्या इत्थं श्री लक्ष्मी हयग्रीव सन्निधि कैंकर्यपराः दासवर्गाः वेदपुरी वास्तव्य दासवर्गाश्च अडिया अडिया इधर इधर सोडियर मतमा अड़ी இந்த சுவாமியினுடைய வைபவம் நாம் ஸ்மரிக்க கூட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகா வைபவம்.
பால்யத்திலிருந்து சுவாமியினுடைய சகோதரர் பெரியவர் தமையனார் அப்படின்னு ஞாபகம். இவா ரெண்டு பேரும் ரிக்வேதம் அத்தியனம் பண்ணி சாங்கோபாங்கமாக அத்தியனம் பண்ணி சங்கர மடம் மற்ற அந்த சமயத்தில் எங்கெங்கெல்லாம் பரீட்சைகள்லாம் இருந்தோ எல்லா இடத்தையும் பரீட்சையில் பிரதம ஸ்ரேணியில் உத்தீர்ணம் ஆகி அதன் பிறகு அந்த அத்தியனம் பண்ணுற காலத்தையும் சரி இன்னி பரியந்தம் சதாச்சார சம்பன்னர்களாக சுவாமி எழுந்திருந்து அந்த ஆச்சாரத்தில் எல்லாரையும் சிக்ஷிக்கிறது அது தனி வைகரி. அது சுவாமிக்கு தான் அது ஒரு நைபுண்ணியம் தனியாக. பிரம்மச்சாரி இருக்க காலத்திலேருந்து அடியாருக்கு பரிச்சயம் உண்டு, சுவாமியுடைய அனுகிரகம் அடியவங்க குடும்பத்துக்கும் உண்டு. அப்போலிருந்தே இதர மட்டத்தில் எல்லாருமே சுவாமியினுடைய ஆச்சாரத்தை கண்டு எல்லாருமே பயப்படுவார். சுவாமியுடைய யோக்கியத்தை தனி, ஆச்சாரத்தை கண்டு எல்லாருமே பயப்படுவார். பிரம்மச்சாரி ஆசிரமத்தில் இருந்த அது கிரகஸ்தாசிரமத்தில் வந்த பிறகு சுவாமி அக்னிஹோத்திராதி இந்த கர்மானுஷ்டானத்தை விடாமல் பண்ணணும் என ஸ்ரௌத்திர பிரக்கிரியில் ஒரு நிபுணமான ஒரு பாண்டித்யம் நம்மளுடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அந்த சமயத்தில் சுவாமி மட்டும்தான் அத்விதீயராக எழுந்திருந்தார். அந்த சமயத்தில் இது எல்லாரும் அனுபவித்த காலம். அது அக்னிஹோத்திராதிகளை அனுஷ்டித்து மற்ற இதர சம்பிரதாயஸ்தால் கூட சுவாமிகிட்டேருந்து சந்தேகத்தை இந்த ஸ்ரௌத்திர பிரக்கிரியில் கேட்டுண்டாகும். ஏன்னா அந்த மாதிரி கும்பகோணத்தில் அங்கே பாடசாலையில் அத்தியாபனம் பண்ணி கொண்டிருந்து அதன் பிறகு இந்த ரிக்வேதம் மட்டும் இல்லாமல் எதிர்வேதமும் அத்தியனம் பண்ணி திவ்ய பிரபந்தமும் பூர்த்தியாக அத்தியனம் பண்ணி பகவத் விஷயத்திலையும் ஒரு யோக்கியதையை அனுதர சாதாரணமாக சம்பாதிச்சுண்டு தெற்கு பக்கத்தில் இருக்கிற திவ்ய தேசங்களில் நம் சம்பிரதாய சம்ரக்ஷணம் பண்ணுறதுக்காக ஆங்காங்கே இந்த உற்சவம் இப்போ ராப்பத்து, அதனால் அது ஸ்மரிக்க வேண்டிய தருணம். இந்த மாதிரி சமயத்தில் சுவாமி தன்னுடைய அனுஷ்டானத்துக்கு லோபம் இல்லாமல், அனுஷ்டானம் எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம நினச்சிட்டு சந்தியாவந்தனம் அனுஷ்டானம் கிடையாது. சுவாமி நித்யாக்னிஹோத்திரியாக எழுந்தார். அதனால் தன்னோட அந்த அக்னிஹோத்திராதி அந்த கர்மாக்களுக்கும் எந்த ஒரு லோபம் வராமல் அந்தந்த சன்னதிகளில் நமக்கு வடகல சம்பிரதாயத்துக்கு எங்கெங்கெல்லாம் மத்தியிலிருந்து இருந்தது அது மாலோலன் அதை சங்கல்பித்து நமக்கும் அதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு தன்னுடைய திருவாராதனத்துக்காக தன்னை ஏற்றுக்கொண்டான். இப்போ சுவாமியை ஏற்றுக்கொண்டான் மாலோலன். அதுக்கு தான் ஒரு ஸ்லோகம் அடியன் எழுதியிருக்கேன். என்னென்னா அதாவது சுவாமிக்கு தன்னுடைய குடும்ப ரட்சணத்தில் ஒரு திருஷ்டியே இல்லாமல் இருந்தது. ஏன்னா ஆசிரமத்துக்கு வரும்பொழுது குடும்பம் எந்த மாதிரி இருந்து எல்லாருக்குமே தெரியும் என்ன. ஆனால் ஜகத் குடும்பத்தை நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் மட்டும் இல்லாமல் லோக சம்ரக்ஷணத்தை எப்படியாவது நாம் அதை நடத்தி வைக்கணும் அப்படின்னு மாலவனுடைய சங்கல்பத்தை சுவாமி அதை தெரிஞ்சுண்டு அதை நம்மை அனுகிரகிக்கிறதுக்காக சுவாமி இந்த பீட்டாதீசராக இங்கு நம்ம இந்த மாலவனுடைய இந்த பாஷிகார விஷயமாக எத்திராஜ சப்தத்தில் பத்ரவேதியும் திரிவேதியும் அப்படின்னு அவன் பாஷிகார சுவாமி தேசிகன் கொண்டாடுறார். பத்ரவேதின்னு பத்ரன்ற சுவாமி மாலோலன் பத்ரன். அந்த மாலோலனுடைய திவ்யாஸ்தானமே சுவாமி திரிவேதி 3 வேதங்களும் அத்தியனம் பண்ணுவார். மேலும் அதை வியாக்கியானம் பண்ணும்போது பாஷிகார விஷயமாக பண்ணும்பொழுது கடகஸ்ருதி, பேதஸ்ருதி, அபேதஸ்ருதி இந்த 3 ஸ்ருதிகளுக்கும் வியாக்கியானம் பண்ணி இந்த 3 ஸ்ருதிகளும் நம் விசிஷ்டாத்வைத வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு தான் ஒத்து போகும் என்ற ஒரு
சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணி எப்படி சுவாமி எம்பெருமான நம்மளை ரட்சிச்சாரோ அதே மாதிரி ஆதிமன் ஷடகோப சுவாமியினுடைய திவ்யாஸ்தானத்தில் 46வது பட்டத்தில் சுவாமி அப்பிரத்தியாசிதமாக, அதாவது எதிர்பாராமல் மாலோலனுடைய திவ்யானுகிரகத்தினாலேயே நம்ம கடாட்சிக்க வருவதற்காக நேற்று தான் நரசிம்மன் விஷயமான பாசுரம் சீரிய சிங்காசனத்திலிருந்து எழுந்திரளி நேற்று யாம் வந்த காரியம் ஆராய்ந்துன்னு சொன்ன ரீதியில் அங்கிருந்து நமக்கு நாம் வந்த காரியம் ஆராய்ந்த அருளை சுவாமி இங்கே இந்த திவ்ய தேசத்துக்கு எழுந்திருக்கிறார். சுவாமியினுடைய இன்னொரு பெரிய உபகாரம் என்னென்னா, சம்பிரதாயத்துக்கு வேத சம்ரக்ஷணம், வைதிக சம்ரக்ஷணம், ஸ்ரௌத சம்ரக்ஷணம். வைஷ்ணவாவில் அது ரொம்ப குறைவு இல்லை, வைஷ்ணவ அது அந்த திருஷ்டி இன்றளவும் இருந்துண்டு நம் சம்பிரதாயத்தில் வந்து எந்த விதமான ஒரு அனாச்சாரம் வந்து சம்பவித்து சம்பிரதாயத்துக்கு ஒரு இழிவு ஏற்படக்கூடாதுன்னு ஆங்காங்கே சுவாமி எழுந்தருளி தன்னுடைய மதுரமான சரசமான சரளமான வந்து அனுகிரக பாஷணத்தினால ஆங்காங்கே சென்று பக்தர்களையும் அடியார்களையும் அனுகிரகித்து இன்றளவும் நம்மை உயிர்ப்பதற்காக சுவாமி எழுந்திருக்கிறார். இதைத்தான் இங்கே இதில் ஸ்லோகமாக இது ஹைகிரீவன் லட்சுமி நரசிம்மனுடைய கடாட்சத்தில் ஏதோ 2 எழுதும்படியாக சுவாமியுடைய திருவுள்ளம் ஏற்கும்படியாக அடியனுக்கு ஏதோ ஏற்பட்டதை அடியன் சமர்ப்பிக்கிறேன். இந்த சபையினுடைய சார்பாக சுவாமியினுடைய இந்த திவிதேசத்தினுடைய இந்த திவிதேசனுடைய எல்லாருடைய ஏன் திவிதேசம் சொல்கிறேன்னா, அகோபிலத்தில் கூட 9 நரசிம்மன் தான், இங்கே 10 நரசிம்மன் எழுதியிருக்காருங்க. இந்த நரசிம்மனுக்காக இந்த நவநரசிம்ம சந்நிதியை கட்டணும்னு ஐஷிங்கர் திருவுள்ளம் பற்றியாச்சு. அது இத்தனை வருஷமாக 44ஆம் பட்டு ஐஷிங்கர் அந்த காலத்துலேருந்து அது திருவுள்ளம் பற்றியாச்சு. அது இப்போ தான் அது சங்கல்பிச்சு சபலமாகிற நிலையில் இருக்குது. சுவாமி பொன்னடி சாத்தி அதை சீக்கிரமாக அதை நூத்தன கோபுர நிர்மாண பிரதிஷ்டை ஆகும்படியாக சுவாமி அனுகிரகித்து மேலும் மேலும் இந்த ஊருக்கு ஒரு அகோபிலமாக இது திகழ வேண்டும், எல்லோருக்கும் அம்மாதிரியாக அனுகிரகிக்க வேண்டும் என்று அடியவங்கள் எல்லாம் பிரார்த்திக்கிறேன். அடியவனுடைய தோஷங்களையும் க்ஷமித்தருளும்படியாக பிரார்த்திக்கிறேன். அடியவங்களுடைய ஆச்சாரியன், எங்கள் குடும்பத்தினுடைய தனி ஆச்சாரியன். என்ன சந்தோஷம் எங்களுக்கு! இதை விட பாக்கியம் என்ன வேணும்? முன் இவ்வுலகேடும் இருள் மண்டி உண்ண முனிவருடைய தானவர்கள் திசைப்ப வந்து பன்னுகளை நால்வேத பொருளையெல்லாம் பரிமுகமாய் அருளிய எம்பரமன் சுவாமியினுடைய உகப்பான திவ்ய தேசம் 6ஆம் முதல். அதை விட ஒரு மார்க்கு கூட உள்ள திவ்ய தேசம் 6 இன்னமுதன் தென்னெழுந்தூர். அவருடைய இன்னமுதனுடைய பாசுரம் தான் இந்த முன் இவ்வுலகம் இருள் மண்டி உண்ண பாசுரம். அதனை இங்கே இந்த பெருமான் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறார். ஐஷிங்கர் பார்த்தார். இப்படி இருக்கிற போது அந்த திவ்யேசத்துக்கு ஒரு அற்புதமான இன்னொரு பாசுரம், சிங்கமதாய் அவுணன் திரளாக முன் கீண்டு வந்த செங்கமலத்தானை தழல் ஆழி வளத்தானை செங்கமலத்தனையனையார் தன் அழுந்தையில் மண்ணி நின்று அங்கமல கண்ணனை செங்கமலத்து துவராலை போர்த்திய சுவாமி இங்க நவநரசிம்மரையும் சேவிக்கு வந்திருக்கிறாரு. இன்னைக்கு சாக்ஷாத் ஷடகோபன் ஆதி வன் ஷடகோபன் திருவடி தொழுகிற நேரம். நமக்கெல்லாம் எவ்வளவு ஒரு பாக்கியம்! பாத தூளி படுதலால் இந்த மண் என்ன பாக்கியம் இன்னைக்கு செய்தது. சுவாமி நேற்று பிரார்த்திச்சு வந்தாரு, அடியனுக்கு கூட வரலையேன்னு ஆதங்கம். எங்க சுவாமி பிரார்த்திக்கிறதுக்கு வரலையேன்னு. ஆனால் ராம்பத்தன் உள்ளுக்குள்ள அடியன் இருக்கு. அப்படி தந்த உடனே அவ்வளோ ஆசை, ஏய் கோசக்கா அப்படிங்கிற போது எனக்கு எவ்வளோ சந்தோஷம். எங்கள் தகப்பனார் சொல்கிற மாதிரி இருந்துச்சு.
அவ்வளவு ஆச்சரியமான அவருடைய பிரீத்தியை முடியாது. தனியா போல என்னுடைய மட்டும் சொல்லணும் ஆயிடும். அப்படியெல்லாம் இல்லாமல் ஏற்றம் படுத்தியதெல்லாம் நம்முடைய சுவாமி தரணீந்திராச்சார சுவாமி சொல்லுகிற போது அது எனக்கு யோகிதமில்லை. அவருடைய சுவாமியினுடைய ஏற்றங்களை எல்லாம் எவ்வளவு சொன்னார், சொல்லவும் முடியாது. அதே போல அவருடைய எளிமையை சொல்ல முடியாது. பரம சௌலபியம் அந்த நினைவாற்றல் இருக்கிறது. லட்சம் பேரை பார்த்தாலும் லட்சம் பேரை நினைவச்சுப்பார். யார் வந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய தவச்சீலர், தவ மைந்தர். இன்றைய நாளில் இங்கே வந்துடுதுன்னா இந்த அழகிசிங்கர் ஆதிமன் ஷடகோபஜியர் ஒவ்வொரு நாளும் அடியன் கைங்கிறது யோகியத்தை இல்லாதவன், ஆனாலும் சடார் சாதிக்கிற பொழுதெல்லாம் எங்களுடைய ஆச்சாரியன் நடிச்சுப்போம். இன்னைக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது நமக்கெல்லாம் மிகப்பெரிய பாக்கியம். இன்னைக்கு எதிர்பாராதது சேவகம். இன்றைய பாசுரத்தில் மாறி மலமடைஞ்சு நேற்றுக்கு இன்னைக்கு சேவகம் அது நமக்கு கிடைச்சலாம் இல்லையா? ஆச்சாரிய கிடைத்த பாக்கியத்துக்கு இந்த வழிகாட்டியதாக இருந்தவர்கள். எனக்கு அடியன் யோகியத்தை இல்லை, ஆனால் சுவாமி திருஷ்டிப்படும் பொழுது ஏண்டா பாருங்க, நான் எழுதுனதுக்கு தெரியாது, இப்போதான் வந்து பார்க்குறேன், ஏதாவது ஒரு 2 வார்த்தை உணரணுமே. ஏன்னா எங்கள் அப்பாட்ட சொல்லும் பொழுது எந்த குறை வந்தாலும் திருத்திப்பேன். அதே மாதிரி திருத்தி பண்ணி கொள்ளுகின்ற ஜீயர் அல்லவா. ஒரு சிறு வார்த்தைகள் ஒரு சில நிமிடங்களில் தான் எழுதினேன். தவறு இருந்தால் அக்ரகச்சித் குணசியாசேஷ பூர்வாரியம் கோத்கதாக தோஷச்சேத் மாமகீனோயம் க்ஷமியதாம் ஹிருதயாளுபிகி. பெரிய மனிதர் உள்ளவெல்லாம் மன்னித்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு ஒரு சில வார்த்தைகளை மட்டும். நவ நரசிம்மர் கோயில் அமைச்சுட்டார். எங்க அமைச்சாரு சுவாமிக்கு தெரியும். நவ நரசிம்மர் கோவில் அமைத்து நைமிஷாரண்யம் மகிழ்ந்த ஜீயர் ஏற்கனவே அமைச்சுட்டார். அப்போவே இது ஆரம்பிச்சது. அவ்வளோ பெரிய கோவில் அவர் கட்டுறாரு. அவர் இங்கே வந்த உடனே அது முடியும்னு நினச்சிட்டு இருந்தால் ஒரு சம்பந்தப்பட்டது எனக்கு தெரியும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியோ 3 வருஷத்துக்கு முன்னாடியோ அதில் நம்ம நரசிம்ம பெரியாரை பார்க்குற பொழுதெல்லாம் ஒவ்வொரு அங்கத்தையும் அடியை ரசிப்பேன். அந்த ஓரத்தில் இருக்கிற மதில்கள் எல்லாம் நம்முடைய ஜீவர்கள் அத்தனை பேருடைய சுரூபமும் ஒன்னொன்னையும் சிவப்பு கல்லிலேயே பதிச்சு அங்கு ஆச்சரியமாக நவ நரசிம்மர் சன்னதியை அமைச்சு நான் அடியை சேவிக்கல, நரசிம்மபிரியார் தான் சேவிச்சேன். ஆனால் அப்படியெல்லாம் செய்த அந்த ஜீயர் இங்க வந்து திருவடியை பார்த்த பொருள் நடந்துடும் என்று நினைத்ததனை செலவாக்கினார். யாருன்னா ராமனுக்கு பதரனாக இருக்கிற நரசிம்மன். நைமிஷாரண்யம் மகிழ்ந்த ஜீயர் இங்க நவ நரசிம்மர் கோவில் வைத்து நைமிஷாரண்யம் மகிழ்ந்த ஜீயர் தச நரசிம்மராய் காண நம் புதுவைக்கு வந்தார். பாவை பாடும் மார்கழி திங்களில் வேதபுரிக்கு மகிழ்ந்திட வந்த வேயர் புகழ் வேதாந்த தேசிகர் வழியில் அரங்கநாத யதீந்திரரே வாரீர் வாரீர். இதுக்கு மேலே ஒன்றும் எழுத தெரியாத. பரிமுகமாய் அருளிய பரமன் பதம் பணிந்த பரிமுகமாய் அருளிய பரமன் பதம் பணிந்து அறிமுகனுக்கு ஆலயம் அமைக்க அடி அமைத்து தாரீர். இப்பதான் இல்லையா ஆதாரமா இப்பதான் வருது. ஆதார பீடம்னு சொன்னேன். சுவாமி இங்கே எழுந்துடும் போது ஆதார பீடம்னு தெரியும் சொல்றா. அது அனுபவம் எனக்கு. ஆதார பீடத்துக்கு வந்துட்டார். அதனாலதான் அறிமுகனுக்கு ஆலயம் அமைக்க அடி அமைத்து தாரீர். திருவருளாய் உமக்கு இருக்கும் நரசிம்ம திருவாராதன தவம் எல்லாம் வேற வழியே இல்லை. திருவருளாய் சுவாமி நிறைய சொல்லிட்டார். அவர் வந்து பூர்வாச்சாரியத்தில் இருந்ததை விட இங்க வந்து எவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கெல்லாம். அப்படி இருக்கிற அங்கே லட்சுமி நரசிம்மன் சாட்சாத் அகோப நரசிம்மன் சதா ஒவ்வொரு நாளும் திருவாராதனம் பண்ணி கொண்டிருக்கிற உத்தம சீலர் அல்லவா. அவருடைய திருவருளால் உமக்கு இருக்கும் நரசிம்ம திருவாராதன தவம் எல்லாம் கூட்டிடவே பொருள் நிரம்ப இங்கு பொருள் நிரம்ப பட்டிடவே குரு அருள் தருக. அடியன் தாசன். इष्टदे लक्ष्मी तपस्यो होरात्रे पार्श्वे नक्षत्राणि ब्रह्मस्मिनो पुष्टं मणिहाना दर्शनं श्रीकुलीला समेत श्री लक्ष्मी स्वामी संभावना चरणं पवित्रमेदं पुराणमित्वेदालोत्सव
वेदान्ते प्रतिष्ठितः तस्य प्रकृतिः परस्पर मत्कर्मार्थं निष्ठापनाचार्य ब्रह्मविराजकाचार्य संतोषाचार्य भगवद्रामानुसिद्धान्तनिर्धारधारो वैष्णवश्री रक्षणादिति भावना கொஞ்சம் சேவிக்கணும் இப்படி இல்ல கால் பொறுத்து இருக்கா வாகுதி வச்சாலும் ப்ரொஃபசர் டைரக்டர் வந்து ரிட்டையர் அப்பா போய் சொல்லிட்டே இருக்கேன் கை கூப்பினா போறோம் ஏன்னா நம்ம கால் பொறுத்தார் வேலை பண்ணா பாகவத வச்சாரம் சேவிக்கிறேன் பாகவத வச்சாரம் ராஜு அண்ணா பிள்ளையா சேவிச்சு எல்லாம் அப்படி கொஞ்சம் வழி அப்புறம் சேவிக்கலாமா கை அடியனுடைய பிரார்த்தனை கோவில்ல வித்யாபாவம் கையிலும் வாங்கிக்கலாமா சேவி வேண்டாமா அப்புறம் 50 ரூபா அவரோட வச்சிடும் அப்படியே கொஞ்சம் பின்னாடி போயிடுமா சேவிக்க வேண்டாம் ஆர்த்தி கணேஷ் அப்பா போன் பண்ணா ரொம்ப அப்படியே வச்சு தெரியும் தெரியும் அப்படியே வைங்க அப்படியே உடப்படாதுமா கையை வேண்டாம் கை குப்புமா சொல்றது கேட்கிறோம் கை குப்பினா போற சேவ் வேண்டாம் சேவிக்கிறோம் இடமில்லாத ஒண்ணு இல்ல கொஞ்சம் வழி விடுங்க கையிலே வாங்க சுத்தத்தை கேட்கிற கையில வாங்கினேன் அந்த
நமஸ்காரம் பண்ணுடா, சேவி போ, கை குப்பி
இவங்க 2 பேரும் அவங்க கூட வந்தாங்களா யாரு எங்க இங்க சுத்திட்டு இருக்கிறானுன்னு பாக்குறேன். அனேஷ் மதியம் வந்துட்டா அப்படியே வேற எதுனா அசைன்மெண்ட் இருக்குது ஒண்ணுமேல தானே எனக்கு வந்தோம் வண்டியில் வந்த டிக்கெட் தான் இருக்குது மூட்டை கட்டிட்டு போறாங்க அதான் என்னத்த மூட்டை கட்டுறாங்கன்னு தெரியல பார்த்து சாமியார உழுந்து வழங்கிட்டு பிரசாதத்துக்கு அடிச்சுட்டு இருக்கிறாங்க 48 46 தானே வண்டி அவ்வளோதான்